ஹலோ விவர்ஸ், நீங்கள் கேட்டுட்ருக்கிறது வெறு ரிவ்யூ. நான் தான் உங்கள் வெறு. நாம் இன்னைக்குள்ள பார்க்க போகிறது 2024லேருந்து எடுக்கப்பட்ட ஏலியன் ரோமுலஸ் திரைப்படம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத அதுள்ள பார்க்க போகிறோம். இந்த ஏலியன் ரோமுலஸ் திரைப்படம் தமிழ் டப்பிங்கோடு அவைலபிளாக இருக்குது. இது வந்து ஒரு சைஃபை ஹாரர் ஜானருங்க. இந்த ஏலியன் ஃப்ரான்சைஸில் மொத்தமாக 7 படங்கள் எடுக்கப்பட்டிருக்கு. அதில் இந்த 7 படங்களில் மொத்தம் 6 படங்களை பார்த்தா தான் இந்த படம் பார்த்தா புரியும் அப்படின்லாம் இல்லை. முதல் படத்துக்கும் 2ஆம் படத்துக்கும் இடைப்பட்ட காலங்களில் நடந்தது தான் பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் எடுத்திருக்காங்க. அண்ட் இந்த படத்தோட கதை என்ன அப்படின்னா, நம்ம ஹீரோயின் வந்து ஒரு சூரிய வெளிச்சமே இல்லாத ஒரு பிளானட்டில் ஒரு கான்ட்ராக்டில் வேலை பார்த்துட்டு இருக்காங்க. அந்த கான்ட்ராக்ட் முடிஞ்சிச்சு அப்படின்னா எர்த்து மாதிரியே இருக்கக்கூடிய ஒரு பிளானட்டில் வந்து போய் அனுப்பி விட்ருவாங்க அப்படின்னு சொல்லி தான் வேலை பார்க்குறாங்க. ஆனால் அந்த கான்ட்ராக்ட் முடிஞ்ச மாதிரியே தெரில. இந்த மாதிரியான நேரத்தில் நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து ஒரு பிளான் பண்ணுறாங்க. இந்த பிளானட்ல இருந்து தப்பிச்சு வெளியே போகிறதுக்கு நாங்கள் ஒரு ஐடியா வச்சுருக்கோம். ஸ்பேஸில் வந்து ஒரு டீகமிஷன் பண்ணப்பட்ட ஒரு ஸ்பேஸ்ஷிப் இருக்குது. அந்த ஸ்பேஸ்ஷிப்பை எப்படியாவது நம்ம கைப்பற்றிட்டோம்னா இந்த பிளானட்லேருந்து தப்பிச்சு போயிடலாம் அப்படின்னு. பட் இந்த ஐடியாவுக்கு நம்ம ஹீரோயினுக்கு மனசு வரல. ஏன்னா மாட்டிக்கிட்டோம் அப்படின்னா வாழ்க்கைக்கு இங்கேயே வந்து வேலை பார்க்குற மாதிரி சுச்சுவேஷன் ஆயிரும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அதே நேரத்தில் நம்ம ஹீரோயினோட ஹெல்ப் தான் அவங்களுக்கு வேணும்லாம் இல்லை. ஹீரோயினோட தம்பி ஒருத்தன் இருக்கான். ஸோ தம்பி வந்து ஒரு ஆஃப் ஹியூமனைஸ் ரோபோட்னு சொல்லலாம். இதனால அவனுக்கு மிஷின் லாங்குவேஜ் தெரியும். ஈஸியாக வந்து அந்த ஸ்பேஸ்ஷிப்பை ஆப்ரேட் பண்ணி நம்ம தப்பிச்சு போயிடலாங்கிறதுக்காக தான் ஹெல்ப் நம்ம ஹீரோயின்கிட்ட கேட்டிருக்காங்க. ஸோ இதை எடுத்து வேறு வழியே இல்லை. இவங்களும் கான்ட்ராக்ட் முடிச்ச மாதிரி தெரிய மாட்டேங்குது. நம்ம தப்பிச்சு போகிறதுக்கு ரிஸ்க் எடுப்போம்னு சொல்லி இவங்க எல்லாருமே அந்த ஸ்பேஸ்ஷிப் நோக்கி போகிறாங்க. அங்கே போயிட்டு என்னென்ன விஷயங்கள் நடக்குது, அந்த ஸ்பேஸ்ஷிப்பில் எந்த மாதிரியான ஆபத்துகள் இவங்களுக்கு காத்துட்ருக்கு, அந்த ஆபத்துலேருந்து இவங்களால தப்பிக்க முடிஞ்சாங்கிறதா அந்த படத்தோட மொத்த கதையுமே. இந்த படத்தை பொறுத்தளவுக்கு இந்த ஏலியன் ஃப்ரான்சைஸில் வரக்கூடிய எல்லா படங்களுமே பார்க்கறதுக்கு நல்ல ஒரு பிரம்மாண்டமான ஒரு ப்ரொடக்ஷன் வழியில் எடுப்பாங்க. அந்த வகையில் இந்த 2024 வந்திருக்கிறதுனால இந்த படம் பார்க்கறதுக்கு ஒரு நல்ல ரிச்னஸோடு வந்து பார்த்திங்கன்னா ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க. பட் இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆக்ஷன் சீக்வன்ஸ் இல்லை அப்படின்னாலும் செகண்ட் ஹாஃப் வேற லெவலில் சம்பவம் பண்ணியிருக்காங்கன்னா சொல்லணும். பட் ஃபர்ஸ்ட் ஹாஃப்லையும் உங்களால் பெருசாக லேக்லாம் ஃபீல் பண்ண முடியாது. ஏன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல வந்து அந்த கேரக்டர் டெவலப் பண்ணுறதுக்காகவும் ஸ்டோரிக்குள்ளே வரதுக்கும் கொஞ்சம் டைம் எடுத்துக்கிறாங்க. ஆனால் எந்த அளவுக்கு உங்களை வெயிட் பண்ண வைக்கிறாங்களோ அதுக்கு ஈக்குவலாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த எக்ஸ்பெக்டேஷனை செகண்ட் ஹாஃப்ல நல்லாவே பூர்த்தி பண்ணுறாங்க ஆக்ஷன் சீக்வன்ஸ் மூலமாக. இந்த படத்தில் வரக்கூடிய அந்த கோரியான சீக்வன்ஸ் இந்த படத்தோட ஒரு பெரிய ப்ளஸ்னே சொல்லலாம். ஸோ நெஞ்சை உடச்சிக்கிட்டு அந்த ஏலியன் வெளியே வர போர்ஷன்ஸாக இருக்கட்டும், துப்பாக்கியால் வந்து பார்த்தீங்கன்னா 400 புல்லட்டையும் காலி பண்ணுற மாதிரி காலி பண்ணிவிட்டு அந்த ஆசிட் ஃபுல்லும் அந்த கிராவிட்டியில் மிதக்கும் அந்த சீன் சூப்பரான ஒரு சீன் சொல்லலாம். இன்கேஸ் இதுக்கப்புறம் நீங்கள் இந்த படத்தை பார்க்க போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு ஹெட்செட்டோ இல்லை ஹெட்ஃபோனோ போட்டுட்டு இந்த படத்தை கேட்டிங்கன்னா இந்த படத்தில் இருக்கக்கூடிய அந்த பேக்ரவுண்ட் ஸ்கோரை நல்லாவே ஃபீல் பண்ணலாம். அதுலேயுமே பர்டிகுலராக அந்த ஏலியன் கத்துற போர்ஷன், ஏலியன்லாம் இப்படி தான் கத்துமான் அப்படிலாம் தெரியாது. ஆனால் அந்த கத்துற போர்ஷன்ஸ்லாம் நல்லாவே வந்து பார்த்தீங்கன்னா ஆர்ட் ஒர்க் நல்லா பண்ணியிருக்காங்க. டெக்னிக்கலாக இந்த படத்தை பற்றி சொல்லவே வேணாம். பயங்கரமான ஸ்ட்ராங் ப்ரொடக்ஷன் வழி ஆல்ரெடி ஸ்ட்ராங்காக இருக்குன்னு நான் சொல்லிட்டேன். அதுக்கேற்ற மாதிரி சினிமோட்டோகிராஃபிக்ஸ் சில இடங்களில் வரக்கூடிய விஷுவல்லாம் நல்லாவே இருந்துச்சு. பர்ஃபார்மன்ஸில் நம்ம ஹீரோயினோட அந்த ஆஃப் பிரதர் இவங்க 2 பேருமே பர்ஃபார்மன்ஸில் கலக்குன்னு கலக்கியிருப்பாங்க. அந்த ஆஃப் பிரதராக நடித்தார் பார்த்தீங்க, அவர் வந்து சூப்பரான ஒரு பர்ஃபார்மன்ஸ். ஏன்னா வந்து ஆஃப் ஹியூமனாக வந்து நடிக்கணும், ஆஃப் ஹியூமனைஸ் ரோபோட்டாக நடிக்கணும். ஸோ அந்த மாதிரியான ஒரு பர்ஃபார்மன்ஸாக நல்லாவே கொடுத்துருப்பாரு. ஏன்னா ஒரு கட்டத்துக்கு மேலே அந்த சிப்பு மாற்றினதுக்கப்புறம் வேற ஒரு ஆள் மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பர்ஃபார்ம் பண்ணுமா அந்த இடத்துல நல்லா ஸ்கோர் பண்ணிட்டு அந்த சிப்பு மாற்றினதுக்கப்புறம் அந்த இடத்துல அவருக்கு வந்து அந்த தன்னோட அக்காவை காப்பாற்றணும் அப்படிங்கிற எண்ணம் வந்து திருப்பி சிப்பை மாற்றும் போது திருப்பி தானாக வரும் பாருங்க. அந்த சீன்லாம் செம்மையான ஒரு இம்பாக்டாக உண்டாக்குச்சு. ஓவராலாகவே கண்டிப்பாக ஒரு ஒன் டைம் பார்க்கக்கூடிய ஒரு நல்ல சைஃபை ஹாரர் மூவி. ஹாரர் த்ரில்லர் கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் ஹாஃப்ல நல்லாவே ஒர்க் அவுட் ஆயிருக்கு. தமிழ் டப்பிங்கும் நல்லா இருக்குது. தேட்டர்ஸ்லேயே தமிழ் டப்பிங் வந்திருந்தாலும் இப்போவும் தமிழ் டப்பிங்கோட இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் கண்டிப்பாக இருக்க மிஸ் பண்ணிட்டீங்கன்னா செக் அவுட் பண்ணி பாருங்கள். ஆனால் ஃபேமிலிஸோட பார்க்குற மாதிரியான படம் கிடையாது. ஆனால் எனக்கு ரீசெண்ட் டைம்ஸில் என்னென்னா இந்த ஹாட்ஸ்டார் அவங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய டிஸ்னி அப்படிங்கிற நேமை மறந்துட்டாங்களா என்னமோ, டெட்பூல் இந்த மாதிரியான படங்கள்லாம் தூக்கி உள்ளுக்குள்ள போடுறாங்க. பட் எனிவேஸ் இந்த ஏலியன் ரோமுலஸ் திரைப்படத்துக்கு நம்ம சேனல் ரேட்டிங்னு பார்க்கும்போது 5க்கு 3.5 வரைக்கும் ரேஷியோ கொடுத்துருக்கோம். கண்டிப்பாக இருக்க ட்ரை பண்ணி பாருங்கள்.